என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். வாழ்க்கையில் சில வேளைகளில் நாம் எதிர்பார்த்த நன்மைகள் நமக்கு வராது, நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நமக்கு நடக்காது. எல்லாமே அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை, எல்லாமே மூடப்பட்ட ஒரு நிலைமை, இனிமேல் வழி திறக்காது, இனிமேல் முடியாது, இனிமேல் காரியங்கள் நடக்காது என்று நாம் நினைக்கக்கூடிய சூழ்நிலைமையிலும் ஆண்டவர் ஒரு ரெமடியை வைத்திருக்கிறார், ஒரு பரிகாரத்தை வைத்திருக்கிறார். ஒரு அற்புதமான வேத வசனம், அதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில், வானம் அடைக்கப்பட்டு மழை இல்லாத சூழ்நிலைமையில் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை நோக்கி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் எல்லா எதிர்மறையான சூழ்நிலைமைகளையுமே நாம் திருப்ப முடியும் என்பதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற காரியம். உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு எது அடைக்கப்பட்டிருக்கிறது, எது நடக்கவே நடக்காது என்று நினைக்கிறீர்கள், எது எதிர்மறையான சூழ்நிலைமையாக இருக்கிறது? ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, நீ என் நாமம் தரிக்கப்பட்ட மகள், உன்னை தாழ்த்தி என் முகத்தை தேடி ஜெபம் பண்ணு, உன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பு, நான் சேமத்தை கட்டளையிடுவேன். கர்த்தர் உங்களுக்கு சேமத்தை கட்டளையிடுகிற தேவன். அந்த தேவனை நோக்கி பாருங்கள், அந்த ஆண்டவரை நம்புங்கள், அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், பெரிய காரியங்களை நடப்பிப்பார். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி. வாழ்க்கையில் எதிர்மறையான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது நீர் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஆண்டவரே தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது சேமத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லியிருக்கிறீர். அதற்காய் மக்கள் நன்றி. யாரெல்லாம் இன்றைக்கு தங்கள் வாழ்க்கையிலே வழிகளும் வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரே புதிய வழிகளையும் புதிய வாசல்களையும் திறந்து தர வேண்டும் என்று சொல்லி அடியால் ஜெபிக்கிறேன். உடைய வலதுகரம் கூட இருக்கட்டும், நன்மையானவர்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். உங்களை தாழ்த்தி அவர் முகத்தை தேடி ஜெபம் பண்ணி பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். கர்த்தர் வானத்தை திறப்பார், சேமத்தை தருவார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.